மெயினாக வந்து ஐபிஓ பொறுத்தவரையிலையும் இது வந்து எப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு 5 டேஸில் நீங்கள் பெட் பண்ணினீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 7th டே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும், அதனுடைய அப்ரிசியேஷனும் தெரியும் இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்களுடைய ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐபிஓவில் ஓப்பனிங் டேட்டில் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து ஒரு 70 to 80% வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வர முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் பேண்டு, இந்த ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹையர் ப்ரைஸில் இருக்கா இல்லை வந்து ஃபேன்சி ப்ரைஸா இல்லை ஒரு மாதிரி ஒரு ஃபேர் ப்ரைஸா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய இஷ்யூ சைஸு, எவ்வளோ கோடி ரூபாய்க்கு வராங்க, எவ்வளோ கோடி ரூபாய்க்கு வராங்க, அதில் ரீட்டைலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஹெச்என்ஐ அண்ட் அதர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, மூன்றாவது குவாலிட்டேட்டிவ் QFIன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இது மூணுத்தையும் பார்க்கணும். அது பிறகு இந்த ஐபிஓ NSE and BSE ரெண்டுத்துலையும் லிஸ்ட் ஆகுதா, ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும்.